ஆர்மீஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் தான். நான் வந்து பிடிஎஸ்க்காக எஃப்எஃப் போடலாம் அப்படிங்கிறதுனால இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்டா. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் ஜிகுக்காக எஃப்எஃப் போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஜிகுக்கோட பிக் ஃபேன். எனக்கு என்னென்னு தெரியாது, ஜிகுக்கு நான் அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் வந்து ஜிகுக்காக எஃப்எஃப் போடலாம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்டா. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கடா. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஸோ ஏதாவது தப்பு பண்ணேன்னா மன்னிச்சிக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து அது என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ஜிகுக்கு போனதால் சிலவங்க வந்து ஷிப்புக்காக பார்ப்பாங்க. ஸோ டேக்குக்கு சிரிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஜிகுக்கு அந்த ஷிப் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்கடா, பரவாயில்ல. அதே ஸ்டோரிக்காக பார்ப்பீங்கன்னா நீங்கள் பாருங்கள். எனக்கு ஸ்டோரி நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டுடா. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுனா இக்னோர் பண்ணிடுங்கடா. நான் வந்து இதில் பிக்சர்ஸ் போட வேண்டாம். உங்களுக்கு பிக்சர்ஸ் பார்க்க பிடிச்சிருந்தா அந்த பிக்சர்ஸ் பாருங்கள், இல்லைனா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்டா ஒரு மூன் அப்படின்னா ஒரு பீச்சை தாண்டா காட்டுறாங்க. அந்த பீச்சு ஃபுல்லாக ஒரு மூன் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ ஃப்ளவர்ஸால் டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ 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 அழகாக இருக்குது அந்த இடமே. அந்த மூன் வெளிச்சத்தில் வந்து 2 பேர்சன் நிற்கிறாங்கடா. அதில் ஒரு பேர்சன் தான் இன்னொரு பேர்சனோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழகாக அந்த பேர்சனோட கண்ணை பார்த்து அதுக்குள்ளச்சி உனக்காக நான் இவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டேன்டா. என்னால் சத்தியமாக முடியாதுடா. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். உன் கண்ணை பார்க்கும்போது உன் கண்ணை என்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, என்னை உன் கூடவே வச்சுக்கோ அப்படி. உன்னை ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தப்ப என் கண்ணை இப்படி தான் என்று சொல்லிகிட்டு இருந்துச்சு. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான், எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். ப்ளீஸ்டா என்னை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை அவ்வளோ 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 லவ் பண்ணுறேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோடையும் எனக்கு ஒன்றை தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. எங்கள் அம்மா அப்பா என்னை இவ்வளோ வருஷம் என்னை வளர்த்துனாங்க. எனக்கு அவங்க தந்த பாசத்தை விட எனக்கு உன்கிட்ட தாண்டா அவ்வளோ அதிகமாக எனக்கு கேர் வருது. எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியலடா. நீ என் கண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக தெரியுறடா. என் மனசில் நீ அவ்வளோ அவ்வளோ ஒவ்வொரு நாள் போக போக என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆழ்ந்து உள்ளே இறங்கிட்டு இருக்கடா. உன்னை பிச்சு எறியணும்னு நினச்சா கூட சத்தியமாக என்னால் முடியலடா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஜிம்மி, உனக்கு மழை எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜிம்மி. அதனால் அந்த மலையில் நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி நைட் டைம் குளிரும், அவ்வளோ குளிரும்போது ஒரே போர்வையில் அந்த பெட்டில் ஒரு போர்வையில் நம்ம 2 பேரும் அவ்வளோ இறுக்கமாக கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஓ மூச்சு என் மேலே படும்போதோ என் மூச்சு ஓ மேலே படும்போது நம்ம லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு காட்ட அவ்வளோ ஆசைடா. ப்ளீஸ் குள்ளச்சி என்னை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டேன் குள்ளச்சி. ப்ளீஸ் எல்லாவும் ஏற்றுப்பியா? அப்போ ஆப்போசிட்டில் இருக்க பேசன் தாண்டா சொல்கிறாங்க, என் பன்னிக்குட்டி எனக்கு எப்படா பிடிக்காமல் இருக்கும்? நானும் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் என் செல்ல ரவுடி பயலே. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்கடா. இப்போ 2 பேருமே அப்படியே கண்ணு பார்த்துட்டு நிற்கிறாங்கடா. அவ்வளோ அவங்க கண்ணிலே தெரியுது அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ தான் 2 பேருமே அவங்க லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அடுத்த கட்டம் அவங்க கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது தாண்டா ஒரு சத்தம் கேட்குது. டே ஜேகே எந்திரிடா, எந்திரி, டைம் எவ்வளோ ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீ. எந்திரி ஜேகே. ஜேகே என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க? நான் இங்கே இருக்கேனா? நான் இங்கே இருக்கேம்மா. இங்கே நான் இருப்பேன் அம்மா. என்னடா ஜெங்குக்கா, என்ன ஆச்சு உனக்கு? இல்லைம்மா இப்போ நான் பீச்சில் தானே இருந்தேன். லூஸு கனவு பார்த்துருக்கேன் என்ன? அச்சோ அம்மா கனவா? ஏம்மா நீங்கள் இப்போ வந்து என்ன எழுப்புறீங்க? நான் தான். ஓ என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே? என்னடா என்ன ஜேகே என்ன ஆச்சு? அம்மா நான் இப்போ தாம்மா என் குள்ளச்சிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணலான்னு போனேன். நல்லதுப்பா நல்லது. கனவுல மட்டும்தாடா நீ எல்லாமே பண்ணுவேன். எந்திரிச்சு காலேஜ் போக வழியை பாரு. ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? டேய் சிங்காத, மரியாக்கி எழும்பி காலேஜ் போகிற வழியை பாரு. உங்கள் அப்பா என்ன கிடந்தத்தை கத்துறாங்கடா. சீக்கிரமாக போ, டைம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. டைமா எவ்வளோம்மா ஆச்சு? மணி 9:30 ஆக போகுது. என்னது மணி 9:30? ஏம்மா என்ன சீக்கிரமாக எழுப்பலை?
நான் இவ்வளோ கத்திருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். நீ தான் உன் குள்ளச்சியோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தியே அம்மா, நீங்கள் வேறு, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சன் தான் எழுப்பி குளிக்க போகிறாங்கடா. ஆமாடா, அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கு தான்டா. ஜங்குக்கு வந்து எப்போவுமே சீக்கிரமாக காலேஜ் போயிடுவாங்க. அது எதுக்காக நமக்கு போக போக பார்க்கலாம். இப்போ அவனுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சுன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜங்கு கீழே தாண்டா வராரு. அப்போ ஜங்குக்கோட அப்பா தாண்டா கீழே உட்காந்துருக்காங்க. ஏய் ஜங்குக்கா. சொல்லுங்கப்பா. என்னப்பா? என்னடா இன்றைக்கி டெய்லியும் சீக்கிரமாக எழுந்திரிச்சுவ, இன்றைக்கி என்ன இவ்வளோ டைம் ஆயிருக்கு? இல்லைப்பா, லேட் ஆகிடுச்சிப்பா, சாரிப்பா. பரவாயில்ல, வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்காவும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. அப்போ அவங்க அப்பா தான் கேட்குறாங்க, ஜங்குக்கா இந்த வருஷமாவது நீ உன் குள்ளச்சியை ப்ரப்போஸ் பண்ணி உன் குள்ளச்சி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவியாடா? இல்லைப்பா, நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா, ஆனால் அவன் தான் மடிய மாட்டுக்கிறான்ப்பா. என்ன சொன்னாலும் நீ பொறுக்கி மாறி இருக்க, ரவுடி மாறி இருக்க, எனக்கு ஒன்று நான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான்ப்பா. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ்டா, பேக்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. எப்படிப்பா இருக்கும், இவனும் பொறுக்கி மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கா, ஆனால் அவனுக்கு பொறுக்கியாக இருக்கும்போது சுத்தமாக பிடிக்காது. இவன்கிட்ட திருந்துடான்னு சொன்னால் எங்கே கேட்குறான், குடிச்சிக்கிட்டு பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு இருக்கான், பொறுக்கி அப்புறம் எப்படி அவனுக்கு பிடிக்கும்? அப்போ தான் ஜங்குக்கும் அவங்க அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. ஏ சுகா, வாயை விடாத, நீ தான் எனக்கு என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேயே, அப்புறம் எதுக்கு பேச வர? உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு வச்சுட்டான்னா, அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். அதுவும் அவனை மாதிரி நல்ல பையனை உன்னை மாதிரி ஒரு பொறுக்கி படுக்க கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைப்பா, அதனாலப்பா நான் ஹெல்ப் பண்ணலை. சுகா, நான் உன் அண்ணன்டா. நீ அண்ணனாக இருந்தாலும் எனக்கு ஜிம்மின் தான் முக்கியம். சுகா, நான் உன்னை கொல்ல போகிறேன்டா. என்ன கொல்ல போகிறியா? நீ உருப்படமாக தானே போக போகிற, உன் கூட ரெண்டு சுற்றுது, அதுவும் நீ உருப்படமாக தானே போக போகிறீங்க. பாருங்கள், லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நான் பார்ப்பேன், நீங்கள் 2 பேர் நீங்கள் 3 பேர் தெருவில் இருந்து பிச்சை தானே எடுக்க போகிறீங்க, பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க, ரவுடி பசங்களா. ஏ சுகா, நில்லுடா, அங்கே நான் நிற்க மாட்டேன். என்னடா பண்ணுவேன்? நில்லுடா, நிற்கலன்னு உன்னை கொன்றுவேன்டா. போடா ஜங்கு கழுத. நில்லுடா, இல்லை நான் உன்னை கொன்றுவேன். நான் என்னாலும் நீ கொன்றுவேன் எனக்கு தெரியும். அம்மா காப்பாற்றுங்க, மாதா உங்கள் பிள்ளை என்ன கொல்ல வரான். உடனே அப்படி சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்கடா. உடனே ஜங்குக்கோட அம்மா தான், 2 பேர் இப்போ சும்மா இருக்கீங்களா, இல்லை நான் சோத்தில் விஷம் வச்சு தந்துடுவா? என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? வந்து உட்காந்து சாப்பிடுங்கடா. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு நீ உங்களை நான் சண்டை போட வாடா பெற்று வச்சேன். இந்த ஊர் உலகத்தில் எவ்வளோ அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்களே அண்ணன் தங்கச்சிங்க, வந்து உட்காந்து சாப்பிட வேற பாருங்கடா. ஓகேம்மா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சுகாவும் போய் உட்காந்து சாப்பிட்றாங்கடா. அப்போ வந்து இந்த அப்பா தான் கேட்குறாங்க, என்ன சுகா காலேஜெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. சுகாவும் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது சுகா சொல்கிறான், அப்பா இவன் வந்து இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்ப்பா, எப்போ பார்த்தா ஜிம்மு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், குளிச்சு அவனுக்கு தான் பிடிக்கும் நீங்கள் சொல்கிறான்ல, அப்புறம் விட வேண்டியதானே. உன்னை ஜங்குக்கு தான் சொல்கிறான், என்னாலெல்லாம் விட முடியாது, எனக்கு அவன் தான் முக்கியம். எனக்கு அவன் தான் அப்பா வேணும், எனக்கு அவன் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா, என் குளிச்சு இல்லாமல் என்ன சத்தியமாக இருக்க முடியாதுப்பா. நானும் ட்ரை பண்ணுறேன் பொறுக்கித்தனமாக இருக்கக்கூடாது, காமாக இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கே தெரியலப்பா என் கோவம். நானும் பேசாமல் இருந்தால் எவனாவது வந்து சொரிஞ்சு விட்டுறான்ப்பா. நானும் சரி ஓகே பேசாமல் இருக்கலாம் நான் அமைதியாக தான் போவான், ஆனால் சத்தியமாக என் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அடிச்சிடுறேன்ப்பா. சரி அவன் பார்க்காத டைம் அடிக்கலாம், எங்கே எப்படி வரான்னு தெரியலப்பா. நான் அடி வைக்கிற டைமு கரெக்டாக வாங்க இருக்கான்ப்பா, அதனால தான்ப்பா என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்படி நான் அடி வைக்கும்போது அவன் கரெக்டாக அங்கே இருக்கானே சத்தியமாக தெரியலை. அந்த டைம் சுகா வந்து ஒரு திருட்டு முழிக்கிறான்டா. அப்போ ஒன்று அவங்க அப்பா தான், டேய் சுகா, நீ தான் வந்து ஜிம்மினை கூட்டிகிட்டு வரையா வாடி வைக்கிற ஸ்தலத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுகா, நான்லாம் இப்போ கூட்டிகிட்டு வர மாட்டேன், நாங்கள் எங்கேயாவது இருப்போம் கரெக்டாக அங்கே வந்து வாடி வைப்போம், நான்லாம் அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன்ப்பா. நான்லாம் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, நான் ரொம்ப நல்ல பையன்ப்பா. உடனே வந்து அவங்க அப்பா தான், எனக்கு தெரியும் 2 பிள்ளைங்களை பற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ திடீர்னு வெளில ஒரு சத்தம் கேட்குது. டே மச்சான் ஜங்குக்கா, டே மச்சான் ஜேகே, எங்கடா இருக்க, சீக்கிரமாக வாடா, காலேஜ் டைம் ஆச்சு அப்படின்னு சவுண்டு கேட்குதுடா. உடனே சுகா தான், வந்துட்டாங்க உன் பொறுக்கி ஃப்ரெண்ட்ஸுங்க, போய் பொறுக்கு போ, இனி காலேஜில் போய் நல்லா பார்த்துட்டு நிற்க தான் போகிறான் அந்த டேயாங்க, போ அந்த கரடிக்கு ஒரு நாள் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு யார் நம்ம சுகா சொல்கிறாங்கடா. அப்போ ஜேகே, என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிற வேலை நீ வச்சுக்காத அப்படின்னு கொஞ்சம் கோவமான டோனில் பேசுகிறான். உடனே சுகாவும் பேசாமல் இருந்துடுறாங்க.
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னதுன்னா சுகா கிட்ட வந்து ஜேகே கேட்குறாங்க, சுகா நீ எப்படி காலேஜ் வர அப்படின்னு கேட்கும்போது அப்பா தான் சொல்கிறாங்க, நான் வந்து சுகாவை ட்ராப் பண்ணிடுறேன், நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ அப்படின்னு அப்பா சொல்லிடுறாங்க. ஸோ அதனால ஜங்குக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளில வாங்க. அப்போ தான் 2 ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, ஒரு பைக்கை வச்சுட்டு அதில் 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு பர்சன் தான் சொல்கிறாங்க, டி மச்சான் என்னடா மச்சான் இவ்வளோ நேரமாக நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுவேன், இன்றைக்கி என்னடா இவ்வளோ லேட் ஆச்சு, இவ்வளோ நேரமாக தெரியுமா உன் வீட்டுக்கு வெளில நிற்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு பர்சன் சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு தான், இல்லைட்டையாங்க இன்றைக்கி செம்ம கனவுடா, அந்த கனவு என் தாய்க்குலாம் கலைச்சி விட்டுருச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா அந்த பர்சன் நம்ம டேயாங் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க, என்னது கனவா, என்ன கனவுடா, என்ன பார்த்த அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஆமாம் ஆரம் நான் இன்றைக்கி என்னோடய குள்ளச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ண போகிற டைமுக்கு எங்கள் அம்மா வந்து எழுப்பி விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. உடனே ஆரம் சிரிக்கிறாங்க, ஆமாடா அது நம்ம யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். ஸோ இவங்களும் சரி பேசிக்கிட்டு என்னென்னா, சரி வா காலேஜுக்கு போகலாம், இன்றைக்காவது உன் குள்ளச்சி எப்பயாவது மறக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பைக்கில் ஏறி காலேஜுக்கு போகிறாங்கடா. அதுவும் ஒரு பைக்கில் 3 பேர் போகிறாங்கடா. போய் எப்படியோ காலேஜுக்கு ரீச் ஆகும்போது நம்ம டேயாங் தான், இன்றைக்கி தான் நம்ம காலேஜ் ஃபஸ்ட்டாக திறந்துருக்குறா, அதுவும் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வருவாங்க, அதுவும் நம்ம சீனியர், அதுவும் லாஸ்ட் இயர் 3rd இயர், இந்த ஒரு வருஷத்தை எப்படியாவது ஓட்டிகிட்டு வெளில போயிடணுண்டா மச்சான் அப்படின்னு நம்ம டேயாங் சொல்கிறாங்க. அப்போ ஆரம் தான், ஆமாம் இந்த ஒரு வருஷத்தை எப்படியாவது ஓட்டி விட்டுறோண்டா அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாங்கடா. அப்போ டேயாங் தான், இன்றைக்கி புது ஃபிகரெல்லாம் வரப்போகுதுடா, நானும் பார்த்து ரசிக்க போகிறேன்டா. உடனே ஆரம் தான், காய்ச்சி பிடிச்ச பையில என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. உடனே என்னடா அவ்வளோ அழகான பொண்ணுங்க எதுக்கு இருக்காங்க, கண்ணுக்கு அழகாக இருக்கும்போது பார்க்குறதுல என்னடா தப்பு அப்படின்னு நம்ம டேயாங் சொல்கிறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு தான், வாயை மூடிட்டுடுறா அலையாத அப்படின்னு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. உடனே டேயாங் தான், உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்க, இருக்க இந்த ஆரம் கழுதை இவனும் கம்மிட்டட் ஆகிட்டான், அப்போ நான் தானே சிங்கிளாக இருக்கேன், ஸோ நான் பார்ப்பேன்ப்பா, உங்களுக்கு முடியலைன்னா கண்ணை பற்றி தள்ளி நில்லுங்க. அவங்க பாருங்கடா பொண்ணுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா, அந்த பொண்ணோட இடுப்பை பாடுறா, ஐயோ கண்ணை பாடுறா, பார்க்கும்போதே மூடித்தி விடுறாங்களே அப்படின்னு நம்ம டேயாங் பேசிகிட்டு இருக்காங்கடா. அந்த டைம் தான் ஆரம் வந்து, ஏன்டா இப்படி அலையிற முன்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ வந்து டேயாங் தான் சொல்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் பேசுகிற, ஒரு காலத்தில் நீ தான் பொண்ணுங்க பின்னாடி நாக்கு தள்ளி போட்டு நடந்துகிட்டு இருந்த தெரியுமா, இப்போ பேச வந்துட்டான் ஒழுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேயாங் வந்து ஆரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்கடா. அப்போ ஆரமாக அப்படி தான், ஆமாடா ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், பொண்ணுங்கெல்லாம் என் பின்னாடி நாய் மாதிரி வருவாங்க, நானும் தான் எவ்வளோ அழகாக சாமிங்காக எவ்வளோ பொண்ணுங்க கண்ணுக்கழகாக இருப்பாங்க, ஆனால் நான் போய் பிடிச்சதை பாரு, ஒரு லூஸு, வாயை திறந்தாலே நான் பேசுகிறான், எப்படி தான் நான் அவனை லவ் பண்ணேன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ ஒன்று நம்ம ஜேகே தான், அப்படியா, அப்போ நீ உனக்கு பிடிக்காம தான் லவ் பண்ணிகிட்ருக்கியா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் வேறு ஒரு பொண்ணு பார்க்க முடியலைங்கிற வருத்தத்தினால தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஜேகே, அப்படியா, சரி அப்படின்னா உனக்கு நீ பேசாமல் பிரேக்கப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி நீ பிரேக்கப் பண்ணுறேன்னா திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்லுறாங்க. உடனே ஆரம், என்னது நான்லாம் பிரேக்கப் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு ஆரம் சொல்லிட்டு, என்னது என்ன திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் திரும்பி பார்க்குறாருடா. திரும்பி பார்த்தா ஜின்னு நம்ம ஹேண்ட்ஸம், வேர்ல்டு வைல் ஹேண்ட்ஸம் தான் நின்றுட்டுருக்காரு. உடனே ஜின், என்னது என்ன நீ பிரேக்கப் பண்ண போறியா? உடனே ஆரம் தான், இல்லை சின்ன இல்லை ஜின், இல்லை நான் உன்னை பிரேக்கப் பண்ணுவேனடா, நீ என் முத்து இல்லை, என் தங்கம் இல்லை, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுவேனடா, நீ என் உயிர் இல்லை. ஆமாம் நான் கேட்டேன், நான் வரக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களை பார்த்து வலிஞ்சிட்டு இருந்தேன், என்ன சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி உனக்கு உன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றிட்டு இருந்தாங்கண்ணா, நீ ஏதோ உலக மன்மத ராசன் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, முஞ்ச பாரு, வாயில் நல்லா வருது, ஒட்டக்க சிம்மி மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுகிற, உனக்கு நான் ஓகே சொல்லலைன்னா வேறு ஒரு பொண்ணு ஓகே சொல்லியிருக்க மாட்டா தெரியுமா, நீயும் பொண்ணுங்க முன்னாடி நீ தாடி மூக்கில் பல்லு வர வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்காம தான் இருந்திருப்ப, ஒரு பொண்ணு திரும்பி பார்த்துருக்காது, பேசுகிறான் பாரு பேச்சு,
உடனே ஆரம் தான் பயந்துட்டு, ஐயோ ஜின் அப்படியெல்லாம் இல்லை ஜின், நான் சொல்கிறது கேளு ஜின். உடனே ஜின் வந்து ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க. 야, 너가 일본에서 육포랑 오징어 되게 맛있는 거 사실 뭐 생각해가지고 사온 거야. 무티슈도 너 맨날 흘려가지고, 야, 너 이거 잘 닦으라고 내가 무티슈도 샀는데 나한테 어떻게 그럴 수가 있어? 닦으라고 내가 무티슈도 샀는데 나한테 어떻게 그럴 수가 있어? டைம் தான் நம்மகிட்டயாங்க, டே மச்சான் இங்கேன்னு நமக்கு கிளம்பிடலாம்டா, இல்லைன்னா இந்த ஜின்னோட ரேப்பை கேட்க என்னால் சத்தியமாக முடியாதுடா, வாடா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கும், ஆமாடா மச்சான் இங்கேன்னு கிளம்பிடுறதாண்டா நல்லது, இல்லைன்னா நம்ம என் காதுலேருந்து பிளட்டே வந்துடும்டா, வா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்கும் ஜங்குக்கும் இருந்தாண்டா கிளம்பி வந்து கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்கடா. என்னென்னா என்ட்ரன்ஸோட அவங்க கொஞ்சம் தள்ளி நின்று, இப்போ கிளாஸ் ரூமுக்கு ஃப்ரெண்டில் நின்றுருப்பாங்க, இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா டே வந்து பொண்ணுங்களை வா பார்க்குறதுக்காக, அதாவது சைட் அடிக்கிறதுக்காக நம்ம டேயாங்க யார், ஸோ அதனால் வந்து டேயாங்க வந்து நிற்கிறான். இப்போ டேயாங்க பார்த்ததுமே அங்கே வர பொண்ணுங்கெல்லாம் அப்படி, ஐயோ அந்த பையன் அழகாக இருக்கான்ல, பாருங்கள் அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான், ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வந்து அந்த ஒரு மாதிரி பேசிட்டு போகுது. இதை வந்து நம்ம டேங் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அங்கே பாருடா அந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன தானடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமை பேத்திக்கிட்டு இருக்காருடா. அந்த டைம் கரெக்ட் அப்போ உடனே ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, டே அதெல்லாம் விட்டுறா, எங்கடா என் குள்ளச்சி இன்னும் காணும் அப்படின்னு நம்ம ஜங்கு கேட்குறாடா. உடனே டேயாங்கடா, அவன் வீட்டில் இருந்து நான் வரும்போது இறங்கவே இல்லைடா, அவனுக்கு வந்து 10 o'clock தானே கிளாஸு, 10:30 அப்படி தானே கிளாஸு, ஸோ அதனால் இப்போ இறங்கியிருக்கவே மாட்டான், அப்போ ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாடா, வந்துடுவான்டா. இல்லைடா எங்கடா எனக்கு அவனை பார்க்காம இருக்கவே முடியலடா, எங்கடா வந்துடுவான்டா, வாயை மூடிட்டுடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் போகதாண்டா. யார் வராங்கன்னா நம்மளோட ஏஞ்சல் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாடுறா. அப்படியே காலேஜில் அழகாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட்டு போட்டுட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரியே நடந்து வந்துட்டுருக்காருடா. அந்த டைம் கரெக்டாக வந்து நம்ம சுகாவும் வந்துட்டாங்க. ஸோ சுகா ஓடி வந்து ஜிம்மினோட ஷோல்டரில் வந்து ஹேண்டை போட்டுட்டு, ஹே ஜிம்மின் எப்படி இருக்க நல்லா இருக்கியா, நான் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நம்ம காலேஜை விட்டு ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நான் உன்னை பார்க்குறேன், நீ ஏன்டா கால் பண்ணால் எடுக்கவே மாட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தாண்டா கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜிம்மின் தான், இல்லை சுகா அது வந்து நான் ஊருக்கு போயிட்டேன்னா, ஸோ அதான் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்கடா. உடனே நம்ம சுகா தான், சரி வா நமக்கு உள்ளே போகலாம், டைம் ஆச்சு கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போகும்போது நம்ம ஜிம்மின் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டாங்க. அப்போ ஜங்குக்கை பார்த்ததுமே அவன் யாரோ நான் யாரோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து குனிஞ்சு போயிட்டுருக்காங்கடா. நம்ம டேயாங் வந்து என்னென்னா ஜிம்மினை பார்த்துட்டா, நம்ம டேயாங் பார்த்ததுக்கப்புறம் ஜிம்மின் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே ஜிம்மின், இவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான், பக்கத்தில் வேறு அந்த பொறுக்கி இருக்கானே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு போகிறாங்க. அப்போ டேயாங் இவன் யாரை நம்ம சுகாவை தான், பூனைக்குட்டி நீயும் இங்கே வா, உன்னையே தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம சுகாவை கூப்பிட்றாங்க. சுகாலாம் அவ்வளோ கோவத்துக்கு போயிட்டு, நானாடா உன் பூனைக்குட்டி, நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று ஏன்டா இப்போ நீ சந்திரமுகியாக மாறுற, நான் இங்கே வாடான்னு தானே கூப்பிட்டேன், என்ன பார்த்தா பூனைக்குட்டி மாதிரியாடா இருக்குது, நீ தாண்டா கரடி பண்ணி இருமை கழுதை எல்லாமே நீ தாண்டா, எதுக்குடா இப்போ கத்துற, நான் ஜஸ்ட் செல்லமாக தானடா கூப்பிட்டேன், நீ எல்லாம் என்ன செல்லமாக கூப்பிட வேண்டாம், கோழி கண்ட பொண்ணுங்களை வா பார்த்துட்டு நிற்கிறேன், நீ எதுக்குறா நீ சின்ன பொண்ணா நீ அப்படி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து டேயாங்க கத்துன்னு கத்துறாங்கடா. டேயாங்க எந்த ஒரு காரணம் இருப்பான் இப்படி கத்துறான், டே மச்சான் ஜங்குக்கா இது ஓன் தம்பி தானாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க வந்து ஜங்குக்கிட்ட கேட்குறாங்கடா. அப்போ ஜங்குக்கு வந்து என்ன சந்தேகமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டேயாங்க சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க பேசிகிட்டு இருக்காங்கடா. ஓகேடா நான் இதோட ஃபஸ்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்கடா, என்னென்னா எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்துச்சுடா, சாரி, தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது திருத்தணும்னா கமெண்ட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.